ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டோடைய இதே அதுதானே, வின் பண்ணணும். அதுதானே இவங்க மோட்டோவே. வி ஹேவ் டு தேர். பவர் ஹிட்டிங் தான் கிரிக்கெட்டுங்கிற மாதிரி இல்லை. ஈவன் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸில் கூட ஈ கேன் ஃபைண்ட் அ கேப்ங்கிறது வந்து ட்ரெமெண்டஸ் திங். ஏன்னா அது வந்து சாய் சுதர்சனுடைய ட்ரேட்மார்க் ஆயிடுச்சு. அவரோட ஒர்க் எத்திக்ஸை பற்றி நிறையா பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க, லைக் அவரோட நெட்டில் வந்து 2 hours 3 hours கண்டினியூஸாக பேட்டிங் ஆடுவார் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவரோட ஒர்க் எத்திக்ஸ் என்ன சார்? கண்டிப்பாக அது வந்து உண்மைதான். ப்ரீத்திங் கிரிக்கெட். ஸோ வாக்கிங் கிரிக்கெட், ப்ரீத்திங் கிரிக்கெட், லிவிங் கிரிக்கெட். அந்த போன வருஷம் ஒரு ஆரஞ்சு கேப் லீடர் போர்டில் இருக்கும்போது ஒரு இன்ஜுரி ஆகிட்டு 1 வருஷம் அவரால் ஆட முடியல. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு 1 month வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். மென்டலி ரொம்ப டவுனாக இருந்துச்சு. இவன் நெட்டில் ஆடையில பார்க்கல, அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பிக் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கல, சிலதெல்லாம் பார்த்தா ஆல்மோஸ்ட் இஸ் ரிசம்பிளன்ஸ் ஆஃப் சாங். ஹெல்மெட் போட்டால் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அது இருக்க தான் செய்யும். சச்சினும் அந்த இடத்துக்கு போகணும்னு நாங்கெல்லாம் வி ஆர் லைக்கிங் இட் அண்ட் வி ஆர் லவ்விங் இட். ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் கேப்டன். ஏன்னா எங்களுக்கு வந்து ஷாருக் கான் அவருடைய ரோலை விட பையங்களோட நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள மேலுக்கு மேலே கொண்டு போகிறதுல வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்து ஒரு பிளாட்ஃபார்மில் நம்மளும் ஒரு லைக்காகவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இது வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சாய் இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், அஃபோர்டபுள் பிரைஸ். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஃப்ராங்க்லின். லைகா கோகிங்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் இன் டிஎன்பிஎல்னே சொல்லலாம். அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ் சார் நம்ம கூட இருக்காரு. வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். லாஸ்ட் 3 years ஃபைனல்ஸ், அதில் 2 டைம் சாம்பியன், 1 டைம் ரன்னர் அப். அது ஒரு கூட ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட்டுதான் சார். நம்ம அடுத்த வருஷம் எல்லா வருஷமும் நம்ம அந்த எஃபர்ட் போடணுன்றது. ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டோடைய இதே அதுதானே, மோட்டிவேஷனே அது, மோட்டோவே அதுதான், வின் பண்ணணும். அதுதானே இவங்க மோட்டோவே. வி ஹேவ் டு தேர். அப்படிங்கிறப்போ அதை வந்து ஒரு கடமையாக தான் பார்த்துக்கிறோம் நாங்கள். வி ஹேவ் டு லுக் லைக் தட். ஓகே சார். கோச்சிங் ஸ்டாஃபோட மென்டாலிட்டியே மாறுதா? ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம நிறைய கோச்சஸ் என்ன பண்ணி பார்க்குறோம்னா, கிரவுண்டுக்குள்ள வந்து அந்த ரோப் லைன்ல, ஏன்னா அதை நம்ம ஃபுட்பால்ல நிறைய பார்த்துருப்போம், பேஸ்கெட் பால்ல நிறைய பார்த்துருப்போம். பட் இந்த ஐபிஎல் கிரிக்கெட்லயே நிறைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே வந்து பிளேயர்ஸ் கூட கோச் அதிகமாக இன்வால்வ், லைக் ஃபுட்பால் மாதிரி இன்வால்வ் ஆகிற அந்த ரோப்ஸ்ல இன்வால்வ் ஆக தான் பார்க்குறோம். ஸோ கோச்சஸோட மென்டாலிட்டியும் மாறுதா சார் இந்த இதனால? இல்லை, இந்த மாடர்ன் டே கிரிக்கெட் வந்து அதை வந்து அந்த வேல்யூவேஷனுக்கு கொண்டு போகுது. சில டைம் வந்து வெளியிருந்து ஒரு கேப்டனுக்கு இல்லை ஒரு பிளேயருக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து அது ஒரு காரணமாக இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தப்பாக தெரியல எனக்கு. பட் அதுவுமே கேப்டனுடைய ரோலை வந்து கம்மி பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது. கிரிக்கெட் அந்த மாதிரி தான் எவாலுவேட் ஆகிருக்கு. ஸோ கேப்டனுக்கு வந்து ஒரு சின்ன சஜஷன்ஸாக இருக்கலாமே ஒழிய அது வந்து ஃபுட்பால் மாதிரி வெளியிருந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய. ஓகே சார், சாய் சுதர்சனை பற்றி பேசியே ஆகணும். நம்ம லைகா டீமில் ஃபஸ்ட்டு ஆட தொடங்கி இன்னைக்கு இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லலாம். ஸோ டெஸ்ட்டில் செலக்ட் ஆகியிருக்காரு. என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையான விஷயம். லைக்கா ஃப்ரான்ச்சைஸுக்கு வந்து ஒரு பிளேயர் ஃப்ரம் லைக்காலேருந்து கோயிங் டு இந்தியன் டீம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்து ஒரு பிளாட்ஃபார்மில் நம்மளும் ஒரு லைக்காகவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அது வந்து பெருமைப்படுறது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு கொண்டாட வேண்டிய நேரம் எங்களுக்கு. கண்டிப்பாக இது வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. T20 வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாற தொடங்கிச்சு. வந்த பால்ல இருந்து அடிக்கணும், பவர் பிளேல 100 ரன் 150 ரன் அடிக்கும் போது சாய் சுதர்சன் இதான் என்னோட கேம், நான் மேட்சை கொண்டு போய் முடிப்பேன் அப்படின்னு நிறைய மேட்சஸ் வந்து அத்தன்டிக் கிரிக்கெட் ஷாட்டோட என்னால் கிரிக்கெட் விளையாட முடியும்னு காமிச்சார் இந்த ஐபிஎல்ல. ஸோ எப்படி சார் அது அவர், ஏன்னா மிச்சம் எல்லாருமே போய் அடிக்கிறோம் அவுட் ஆகிறோம் அப்படின்னு இருக்கும்போது எல்லா மேட்சும் கொண்டு போனார்ல சார்? இல்லை, எல்லாருமே பவர் பிளே மட்டும்தான், பவர் ஹிட்டிங் தான் கிரிக்கெட்டுங்கிற மாதிரி இல்லாமல் ஈவன் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸில் கூட ஈ கேன் ஃபைண்ட் அ கேப்ங்கிறது வந்து ட்ரெமெண்டஸ் திங். ஏன்னா அது வந்து சாய் சுதர்சனுடைய ட்ரேட்மார்க் ஆகிடுச்சு இப்போ. எஸ், மற்றவங்க எல்லாருமே பவர் பிளே பவர் ஹிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணல. இ வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் த பிளேஸ்மெண்ட். அந்த ஸ்டைலிஸ்டாக பிளேஸ்மெண்ட்டில் அவர் ரொம்ப ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கிறத பார்த்தா இனி வந்து அது ஒரு ட்ரெண்டாகவே மாறுறதுக்கு சாய் சுதர்சன் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் என்னை பொறுத்தளவு. அந்த மாதிரி கிரிக்கெட்டு ஒரு ஸ்டைலிஷாகவும் எலிகண்டாகவும் என்ன ஒரு ஹார்ட் ஹிட்டிங் இல்லாமல்
பிளேஸ்மெண்ட்டில் கூட கிரிக்கெட்டை வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட் மோர் தென் 180 அப்படி அந்த லெவலுக்கு வச்சுக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே வந்து பெரிய விஷயம். இது வந்து ஒரு ட்ரெண்டாக கூட இருக்கும். இனி ஃபியூச்சர் வர கிரிக்கெட்டர்ஸுக்கு அவர் ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டராக கூட இருக்கலாம். ஓகே சார், நீங்க சாய் சுதர்ஸ் கூட நிறைய டிராவல் பண்ணியிருக்கீங்க. அவரோட ஒர்க் எத்திக்ஸை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, லைக் அவரோட நெட்ல வந்து செஷனே இல்லைனாலும் அவர் தனியா போய் பேட்டிங் எடுத்துட்டு போய் பேட்டிங் ஆடுவார். 2 hours 3 hours கண்டினியூஸா பேட்டிங் ஆடுவார் நிறைய பேர் சொல்றாங்க. அவரோட ஒர்க் எத்திக்ஸ் என்ன சார்? கண்டிப்பாக அது வந்து உண்மைதான். ஏன்னா அவரோட ஒர்க் எத்திக்ஸ் நான் முதலே போன தடவையே சொல்லியிருக்கேன். ப்ரீத்திங் கிரிக்கெட். ஸோ வாக்கிங் கிரிக்கெட், ப்ரீத்திங் கிரிக்கெட், லிவிங் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னால் நான் சாய் சுதர்ஷனை எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ அதோடைய இது வந்து இம்பேக்ட் வந்து இப்போ நல்லாவே அவருடைய கேமில் தெரியுது, அவரோட அப்ரோச்சில் தெரியுது, அவருடைய எலிவேஷன்ஸில் தெரியுது. இப்போ எங்கே போயிருக்காருங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னாலே எவ்ரி ஒன் கேன் அக்செப்ட் இட். ஸோ அந்த இடத்துக்கு போகணுன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். அவர் அதுக்கு கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்காரு, கண்டிப்பாக பண்ணிட்டும் இருக்க போறாரு. ஓகே, அதான் அவருடைய ட்ரேட்மார்க். லைகா கோகிஸ்ல இருந்து ஐபிஎலுக்கு வந்து போன வருஷம் 4 பிளேயர்ஸ் ஆனாங்க, இந்த வருஷம் 4 பிளேயர்ஸ் ஆனாங்க. ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் டீமா இதுலயே நம்மளுக்கு தெரியுது. லைகா கோவிகின்ஸ் ஐபிஎல் இங்க இருந்து ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு இது பண்றாங்க. ஸோ டிஎன்பிஎல் எவ்வளவு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார் இந்த பிளேயர்ஸ்? கண்டிப்பாக டிஎன்பிஎல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ், எஸ்பெஷலி கிரிக்கெட்டர்ஸ் வந்து அப்கமிங் கிரிக்கெட்டர்ஸுக்கு வந்து இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். நம்ம லைக்கா ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து போகிறாங்கன்னா அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் இஸ் கிவிங் மச் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த குவாலிட்டி கிரிக்கெட்டர்ஸ். அதே மாதிரி அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸும் லைக்கா கொடுத்துட்ருக்கு. அதை வச்சு அவங்க டிஎன்பிஎல்ல டூயிங் வெரி குட். அதுலேருந்து அவங்க எலிவேட் ஆகிறாங்க. அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு 2 பேர், ஒன்று மேனேஜ்மெண்ட், இனி ஒன்று கேப்டன். இவங்க 2 பேருமே மேனேஜ்மெண்ட் வந்து கிவிங் மச் மோர் சப்போர்ட் டு ஆல் அப்கமிங் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் செலக்டிங் த கிரிக்கெட்டர்ஸ் ஆல்சோ சச் அ வே. And the captain leading from the front and allowing the players to give their best அப்படிங்கிறப்போ ஹேட்ஸ் அப் டு அவர் கேப்டன். ஏன்னா எங்களுக்கு வந்து ஷாருக் கான் வந்து அவர் வந்து அவருடைய ரோலை விட பையங்களோடக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள மேலுக்கு மேலே கொண்டு போகிறதுல வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இத்தனை பேர் ஐபிஎல் விளையாடுறதுக்கு அவரும் ஒரு காரணம். மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கு அளவுக்கு ஈக்குவலாக அவரும் இஸ் கிவிங். Head coaches, everyone giving freedom to the boys to express. சூப்பராக போயிட்டு இருக்கு சார். இப்போ என்ன மாதிரியான மைண்ட் செட்? ஏன்னா பிளேயர்ஸ் நிறைய பேர் இப்போ நம்ம 14 வயசுல சூரியவன்ஷி போய் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கிரிக்கெட் விளையாடி 14 வயசுல என்னால் அடிக்க முடியும், அதுவும் இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் அடிக்க முடியும்னு காமிச்சாரு. ஸோ ஒரு யங்ஸ்டருக்கு இப்பயே அந்த மைண்ட் செட் மாறுதா சார்? நம்மளும் போய் அடிச்சு ஆடினாதான் இந்தியா டீம் செலக்ட் ஆகும், ஐபிஎல் செலக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு இது மாறுதா இப்போ கிரிக்கெட்ல? இது ஒரு சூரியவம்சியை வச்சுட்டு நீங்க டிசைட் பண்ண ஐஸ் மாத்திரையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இருக்கிற யங் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் மோர் பாசிட்டிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஏன்னா தே ஆர் மோர் எக்ஸ்போஸ் டு T20 டைப் ஆஃப் டோர்னமெண்ட். ஸோ அதில் வந்து அவங்க நிறைய எக்ஸ்போசர் ஆகுறதுனால அவங்களுடைய கேம் ஸ்டைல், அதாவது ஸ்கோரிங் ரேஞ்ச் வந்து அதிகமாகுது. ஸோ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே கிரிக்கெட்டை வந்து அவங்க நிறைய பார்க்குறாங்க, நிறைய விளையாடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். ஒரு 20 years பிஃபோர் வந்து 50 overs கேமில் 200 runs வந்து பெரிய ஸ்கோராக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 வந்து நாட் சஃபிஷியன்ட்ங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி T20 முதல் வந்து வந்த புதுசில் 140 குட் ஸ்கோராக தெரிஞ்சுது. இன்னைக்கு வந்து 200+ இது குட் ஸ்கோராக தெரியுது. அப்போ எவாலுவேஷன் ஆகிட்டு தான் இருக்குது, பிளேயர்ஸும் எவாலுவேட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இட் இஸ் அது ஒரு கோயின்சைடு தான், ரெண்டுமே மியூச்சுவலி இஸ் க்ரோயிங். ஓகே, பிளேயர்ஸும் அதனால பெனிஃபிட் ஆகும். ஓகே, கடைசி கொஸ்டினா சச்சினை பத்தி பேசி ஆகணும். ஏன்னா நம்ம லாஸ்ட் இயர் பேசும்போது சச்சினை பத்தி பேசணும். லைக் அப்படியே ஒரு ஸ்டைல் ஆஃப் சாய் சுதர்சன் அதுல இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம். பட் அந்த போன வருஷம் ஒரு ஆரஞ்சு கேப் லீடர் போர்டில் இருக்கும்போது ஒரு இன்ஜுரி ஆகிட்டு 1 வருஷம் அவரால் ஆட முடியல. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அதுல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே ஆஃப் செஞ்சுரி எங்க விட்டு போனாரோ அங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சச்சின் ஃபியூச்சர்ல எப்படி மாதிரியான ஒரு கிரிக்கெட்டர் ஆக போறாரு? நான் வந்து ரேட் பண்றது வந்து இட்ஸ் ரிசம்பிளன்ஸ் ஆஃப் சாய் சுதர்ஷன். ஏன்னா 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ், 2 பேருமே நாட் சாயோடைய ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது சச்சினோட. ஏன்னா ஒர்க் எத்திக்ஸ் ஆகட்டும், த வே ஆஃப் கேம் ஆகட்டும், சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நாங்கள் வி யூஸ் டு சி சாய் விளையாடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வி ஃபீல் இட். இவன் நெட்டில் ஆடையில பார்க்கல அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பிக் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கல, சிலதெல்லாம் பார்த்தா ஆல்மோஸ்ட் இஸ் ரிசம்பிளன்ஸ் ஆஃப் சாய். ஸோ அது இருக்கும். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து சாய் மாதிரி ஒரு பிளேயர் வந்து பார்த்து இவரும் ஹெல்மெட் போட்டா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க.
அது இருக்க தான் செய்யும். பட் சச்சின் வில் க்ரோ லைக் வாட் சாய். வி லைக் டு see that. அந்த மாதிரி ஒரு சச்சினும் அந்த இடத்துக்கு போகணும்னு நாங்கெல்லாம் we are liking it and we are loving it. தொடர்ந்து இத்தனை வருஷம் நீங்க லைக்கா கோயிங்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபா இருந்துகிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய வருஷம் இருக்கணும். அண்ட் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் ஐபிஎலுக்கு அனுப்பணும்னு எங்களோட ரெக்வஸ்டா கேட்டுக்கிறோம். It's all because of Leica management. I had to thank them first. ஏன்னா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு என்ன வந்து ஒரு அசிஸ்டன்ட் கோச்சா போட்டிருக்கிறங்கிறப்போ I had to thank them. It's a privilege to be part. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நல்ல பல இன்டர்வியூ நம்ம தொடர்ந்து எடுக்கணும். தேங்க்யூ சார். Thank you. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சாய் இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், அஃபோர்டபுள் பிரைஸ். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.